யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம், நம்ம வேலைக்கு முதலிடம் கொடுக்கறதா, நம்ம சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதுக்கு, இல்லைன்னா வயசான நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நம்ம ஒய்ஃப்க்கு நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கறதா. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், இப்படி எல்லாம் கமிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் கேர், அந்த பர்சனல் இமோஷன்ஸ், அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு ஒரு உடம்பு முடியலன்னா கூட மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு என்ன நம்ம வேலையை முடிச்சானோ, நான் இதை கமிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படிப்பை நான் முடிச்சானோ, நான் 8ல் சேர்ந்துட்டேன், பட் என்னால் அதை படிக்க முடியுமா, அப்படி அதாவது எதுவுமே யோசிக்காமல் ஒரு டெசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவசரப்படுறவங்க தான் இன்றைக்கி நிறைய இருக்காங்க. ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு எவ்வளவு பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், நமக்கு ஹெல்த் வைஸ், நம்மளுடைய ஃபைனான்ஸ் வைஸ், நம்மளுடைய கெப்பாசிட்டி வைஸ், நமக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான்